அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு விசேஷமான முக்கியமான பதிவு. நம்முடைய கடன்கள் தீர்வதற்காக சித்தர்கள் சொன்ன எளிய பரிகார முறைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கடன் சொன்னாலே அந்த கடலில் மூழ்கி காணாமல் போனவங்க நிறைய பேருங்க. யார் ஒருத்தங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்க தான் உலகத்துலேயே சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடியவங்கன்ட்டு ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டால் கடன்கிற அந்த ஒரு கொடிய ஒரு அரக்கன் நம்ம டெய்லி நிறைய பேரை பார்த்துருக்கோம். வாழ்க்கையில் ரொம்ப கடனாக போச்சு, ரொம்ப அவசப்படுறோம், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடன் வாங்கிட்டு வேறு வழியே இல்லாமல் அதை அடைக்க முடியாமல் புலம்பிகிட்டே இருக்காங்க. அதை அடைக்க முடியாமல் அவங்க படுற அவமானங்கள் கஷ்டங்கள் சொல்லி மாளாது. உலகத்தில் எல்லாருமே எல்லா கடனோட வாழணும்னு ஆசைப்படுறதே இல்லை. கடன் வாங்குறப்போ என்ன நினைப்போம், அதனை எப்படியாச்சும் அடைச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கடன் வாங்கி இருப்போம். ஆனால் அதுக்கான சூழ்நிலை என்ன ஆகுது, அதை அடைக்கவே விடாமல் அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது கடன் வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிங்கிறதுனால கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ரொம்ப கடன் தொல்லை அதிகமாகிடும். அப்பேற்பட்ட அந்த கடன் தொழிலிருந்து நம்ம மீண்டு வரத்துக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவும் முன்னாடி ஆதி காலத்திலே சித்தர்கள் ஒரு அருமையான ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கடன் தீர நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் யாருன்னு கேட்டால் கால பைரவர் தாங்க. ஏன்னு கேட்டால் ஒருத்தங்க கடனால் உழைச்சி துன்பப்படுறத அவங்களுடைய கர்ம வினையால் தான் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த கர்ம வினை தீர்க்கிற ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டால் கால பைரவர். அதனால் நீங்கள் கடன் தீரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால பைரவரை நல்ல கெட்டியாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் ராகு கால நேரத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த பைரவருக்கு சாயங்காலம் 4:30 to 6 இந்த ராகு கால நேரம், அந்த நேரத்தில் சிவாலயத்தில் கால பைரவருக்கு ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றுங்க. அதாவது மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. இந்த கடன் தீரத்துக்குனே ஒரு மிளகு தீபம் அங்கேயே விற்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அது திருப்தி இல்லைன்னா வீட்டிலே மிளகு தீபம், மிளகு அந்த சின்ன ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் நல்லெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் கூட ஏற்றலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு ஓம் கால பைரவரே போற்றி, இல்லாட்டி ஓம் கால பைரவரே நமகங்கிற அந்த எளிய மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபடணும். இது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியமும் இருக்குங்க. அதாவது நம்முடைய தெரு நாய்களுக்கு கண்டிப்பாக உணவு அளிப்பது. இந்த தெரு நாய்களுக்கு யார் ஒருத்தங்க உணவு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பெரும்பாலுமே அவங்களுடைய கடன்கள் நிச்சயம் தீருங்கிறது ஒரு ஐதீகம். இந்த ஒரு முறைகள் தான் முன்னாடியே சூஷ்மமான முறையாக சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னடா இது, என்னங்க இது, நாங்களே இவ்வளோ கடன்களில் இருக்கோம், நாங்கள் எப்படி தெருநாய்களுக்கெலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது நீங்கள் யோசிக்க வேணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் மட்டும் நீங்கள் வாங்கி போட்டு பாருங்களேன். நீங்கள் அப்படி அது மாதிரி செய்ய உங்களுடைய எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலுமே அதை அடையிறதுக்கு ஏதேனும் ஒரு வகையில் கண்டிப்பாக வாய்ப்பு ஏற்படுங்க. உங்களால் டெய்லி செய்ய முடியாட்டி கூட பரவாயில்லைங்க, வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இது மாதிரி பக்கத்தில் இருக்க தெரு நாய்களுக்கு இது மாதிரி பிஸ்கட் வாங்கி கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் சுமைகள் குறையும்னு சித்தர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண